அவருக்கு வேண்டியவரை அவர் வந்து இயக்குனரா வைக்க போறாரு அப்படின்னு. அவர் யார் அப்படின்னா, தனுஷ் அப்படின்னு சில பேர் கெளப்பியிருக்காங்க. அதெல்லாம் பூரா நாம விசாரித்த வகையில அப்படி எந்த விதமான விஷயங்களும் இல்லை. முன்னாடி ஆசைப்பட்டுருக்காரு. யாருன்னா, தனுஷ் வந்து எப்படியாவது ரஜினிகாந்தை வந்து ஒரு படத்துல நம்ம வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காரு. பட் ஆனா, குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குற ரஜினிகாந்த், தன் மகள்கள் மீது மிகுந்த அன்பும், பாசமும் வைத்திருக்கிறவர். மகளுடைய வாழ்க்கை பறிபோயிருச்சு. இப்ப வாழ்க்கையே இல்ல. டைவர்ஸ். எவ்வளவு தூரம் மரியாதை குடுத்து க ரஜினிகாந்த் வந்து நம்ம தனுஷை வைத்திருந்தாரோ, அந்த தனுஷ், ஐஸ்வர்யா பிரிவுக்கு பின்னாடி தனுஷ் மீது துளி அளவு கூட அவருக்கு அந்த முன்பு இருந்த மரியாதையோ, அன்போ கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்காக அவர் வந்து பொது வழியில திட்டணும், இல்லன்னா கன்னாபின்னான்னு பேசணும்லாம் கிடையாது. கடைசியாக டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு கூட டைவர்ஸ் கிடைக்கல. காத்திருக்கிறார்கள். ஒரு தேதி சொல்றாங்க, தள்ளி போடுறாங்க. தள்ளி அந்த வாய்தா போகல, தள்ளி போடுறாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, மறுபடியும் இவர்கள் இணைவார்கள்ன்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த நேரத்துல வந்து தனுஷ் கிட்ட ரஜினிகாந்த் பர்சனலா ஃபோன்ல பேசினதா சொல்லப்படுது. அப்படி ஒரு தகவல் வந்தது. அப்படி பேசி அவர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பார்த்தும், தனுஷ் இறங்கி வரல. அதனால மனம் வெறுத்து போயி, அதோட பேசுறத நிறுத்திட்டாரு. அதனால தனுஷ் என்கிற பேரையே அவர் பயன்படுத்த மாட்டாரு இனிமே. அப்படின்னு ஒரு சாரார். அதுவும் ரஜினிகாந்த் அவருடைய ரொம்ப நெருக்கமான வட்டாரங்கள்ல கிடைக்கிற தகவல். அப்படி இருக்கும்போது, எப்படி தனுஷ வச்சு அவர் இயக்குவதற்கு அனுமதி குடுப்பார்? அவர் நல்ல இயக்குனரா இருக்கலாம், நல்ல நடிகரா இருக்கலாம், நல்ல தயாரிப்பாளரா இருக்கலாம். என்ன இருந்தாலும் தன் குடும்பத்தினுடைய தன் மகள் வாழ்க்கை இப்போ வாழ்க்கை இல்லாம தன் மகள் இருப்பதை பார்த்து எந்த தகப்பனா இருந்தாலும் ஏத்துக்கவே மாட்டாங்க. தனுஷ வீட்டுக்குள்ள திருப்பி சேர்க்கவே மாட்டார். வீட்டுக்குள்ளன்னு சொல்றது அவருடைய திரையுலக வாழ்க்கையினுடைய வீட்டுக்குள்ள நிச்சயமாக சேர்ப்பதற்கு வாய்ப்பில்ல. அப்ப தனுஷ் கிட்ட கதை கேட்டிருக்காங்கன்னு ஒருத்தர் கிளப்பிவிடுறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, தனுஷ் கிட்ட இருந்து ஏதாவது அவர்களுக்கு ஆதாயம் இருக்கலாம். அந்த அடிப்படையில அவங்க வந்து தனுஷ் இருக்கலாமா?